இங்கே பாருங்க ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாகவும் ஃபுல்லாக வைசரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியலங்க. இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் மண்டபுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க பூமானே கோல்டு பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா பேசவே முடியலங்க, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன் பூம்பாறை சிட்டி தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம். நைட்டு வியூவு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த கிராமத்தில் வந்து சாங்ஸ் வேறு போட்டிருக்காங்க, தரமான சாங் படிக்கிறது அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த வியூவு. க்ளோஸையும் சொல்லி கேட்லாம் மட்டும் பிடிச்சாங்க தலைவர். வணக்கம், நான் தான் உங்கள் பாபு. காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சண்டையில் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலாக கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம கூகுள் எடுத்துகிட்டு போய் கொடைக்கானல் போய். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு எங்கேயுமே போகாமல் இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு கிளம்பிட்டோம். கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம செயின் ஃப்ரைக்கெலாம் மாற்றி பார்த்தீங்கன்னா வண்டி கரெக்டாக பக்காவாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இவி வெஹிக்கிள் எடுக்கலாம்னு சொல்லி ஐடியாவில் இருக்காங்க. ஓலாலாம் ஸ்கூட்டர் பார்த்துக்கிருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமகாரு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் பார்த்துருந்தோம், அப்புறம் ஹீரோலையும் பார்த்துருந்தோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஓலாவில் வந்து இவி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரொம்ப அதிகமாக பேசாமல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நம்ம கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். கைஸ் இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலிக்ஸ் ஃபர்னிச்சர் தான். அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2-3 ப்ரமோஷன் வேறு பண்ணியிருக்கோம். இங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா, ஃபர்னிச்சர், டேபிள், கட்டில், மெத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா தராங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் பார்த்தீங்கன்னா தராங்க. மறக்காமல் நம்ம சோலிக்ஸ் ஃபர்னிச்சரை பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம மொத்தத்தில் கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா தருவாங்க. நம்மளோட பேரை சொன்னீங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அள்ளி தருவாங்க. அவனோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ தாங்க நம்மளுக்கு சந்தோஷமாகவே இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு போகிறது ரைடுக்கு. கொடைக்கானல் இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க. அந்த ஃபால்ஸ் தெரிஞ்சு வச்சா அங்கே தான் போகிறோம். நம்ம தமிழ்நாட்டிலையும் அதான் 2வது ஃபால்ஸ், பெரிய ஃபால்ஸு. இந்த வீடியோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார்ஜ் நம்மகிட்ட 3 பேட்டரி பேக்கப்பில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இடையில வந்து சூப்பர் பைக் வந்தால் பார்க்கணுங்க. இப்போ வந்து 2 சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா போச்சு. ப்ரோ என்ன ப்ரோ ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு போவோமா? ஏன் ப்ரோ? ப்ரோ பாய் வீட்டு பிரியாணி ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. நம்ம வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள். அப்போ நாங்கள் போகிற விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வீடியோ வந்து ஃபாரின்லாம் பார்க்குறீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க கைஸ். அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம போகிற ரைடு பார்த்தீங்கன்னா முழுசாக அவங்களுக்கு வியூ காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பார்த்தீங்கன்னா அமுலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லோக்கல் ரைடர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அது எதுவுமே தேவையில்லை. லாங்லேருந்து வர்றவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணுறாங்க, பாஸ் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் கைஸ். காரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் மதுரை செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்க, நம்ம கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேமஸாக ஃபோட்டோ எடுக்கிற ஷூட்டு. நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. வாவ், அல்டிமேட்டாக கார்னிங் பண்ணி போயிருக்கோம். ஒரு வாரத்தில் 400 கிலோமீட்டருங்க. ஆனால் இது ஆக்சுவலி கம்மி. நம்ம 1000 கிலோமீட்டர் கூட ஓட்டுவோம் ஒரு வாரத்தில். அதுதான் வந்து ஈவிக்கு ட்ரை பண்ணுங்க. இதனால வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா நம்ம காரிங் பண்ணுறப்ப இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் என்ஜாய் பண்ண போகிறோம். நைட்டு தான் கீழே இறங்கி வர போகிறோம். இப்போ ரீசெண்டாக அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை பூரா தாக்குதாங்க கொடைக்கானலில். அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். சிறுத்தை, புலி, யானை எல்லாமே இருக்கு ப்ரோ. மாடு, கரடி, காய்ஸ் ஏதோ உருண்டுருச்சு போல ப்ரோ. அப்சைடாக இருக்கா என்னன்னு தெரிலங்க. அந்த மரத்துக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இது கிடக்கு. ஆனால் ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது அப்படின்னு சொல்லி. ஷாக்கிங்க. நம்ம தூரத்துலேருந்து வந்துக்குந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது அப்செட் ஆகி கிடந்துச்சு. ஆனால் இவ்வளோ வந்து மோசமாக இருந்தது. எப்படி ஆச்சுன்னே தெரியலையே ப்ரோ. இப்படி அப்செட் ஆகிற அளவுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வருவீங்க. சேஃபாக வாங்க, அவ்வளோதாங்க. வேறு என்ன சொல்கிறது. சேஃபாக வந்து வண்டியை ஓட்டுங்க. இது இல்லாமல்
இப்போ கவாசிக்கு 900 இருக்குல்ல புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் எடிஷன். ஆமாம், அதை போய் பார்க்க போனோம். முந்தினத்தை தாங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது வேறு பார்க்க போனோம். கவாசிக்கு தாங்க நான் பைக் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்ட பைக் ப்ரோ. அதில் ஆனால் இப்போ வந்து அந்த ஃப்ரேம் வரும்ல கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போகலாமா ப்ரோ? ரைட், ஓகே வாங்க போகலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தோம், தரமாக பார்த்தீங்கன்னா அடி விழுந்துருச்சுங்க. நம்ம கூகுளுக்கு பள்ளத்தில் விட்டுட்டோங்க, என்ன பிடுங்குச்சுன்னு தெரியலங்க. நம்பர் பிளேட்டு அந்த பக்கம் வந்து கிடக்கு, நல்ல வேலைங்க பார்த்தோம், இல்லைன்னா அவ்வளோதான். திரும்பி நம்பர் பிளேட் இல்லாமல் தான் ஓட்டியிருக்கணும். கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்பன் வரவேற்கிறது. வந்துட்டாங்க அந்த சில்வர் ஃபால்ஸ். நமக்குலாம் டோல் இல்லை, காரு ஒன்று தான் டோல். நம்ம மாட்டுக்கு போகலாம் ஜாலியாக. இல்லைங்க தண்ணி எதுவுமே காணும். ஓ நல்லா வருதுப்பா தண்ணி. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க சில்வர் ஃபால்ஸ். தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. சூடாக மிளகா பஜ்ஜி வாங்குறேன். என்ன சூடா மிளகா பஜ்ஜி வாங்குறேன் நீ இப்போ 65ங்க சாப்பிட்டு அப்படியே வெளியே வச்சுருந்தோம். கைஸ் ஃபைனலாக பார்த்து நம்ம லேக்கு கிட்டே வந்துட்டோம். அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் நம்ம காலையில் வர்றோங்க, நைட் டைத்தோட இன்னும் வந்து பகலில் வந்தோம் இன்னும் அல்டிமேட்டாக ரைடு பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நைட் டைமும் வந்து சுற்றி பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் காலையில் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா வந்து சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். வேலை நல்லா இருக்குது, ரொம்ப காரமாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்றீங்களா? இப்போ லேக் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் நம்ம ஃபோட்டோ மட்டும் வரைய மாட்டேங்குது. இது எவ்வளவு? 130. இது பாய்ஸ் போகலாமா? பாய்ஸ் ஆம்பளை பசங்க போகலாமா? கொடுங்க அப்போ இதை பட ப்ரோ. இது நாங்கள் போகலாமா? இது போடலாமா நாங்கள்? கேட்குதா ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு கொடுங்க. ஏன் ப்ரோ நல்லா இருக்கா? இது நம்ம போகலாமா? கேர்ள்ஸ் மட்டும் தான் பண்ணணுமா? கேர்ள்ஸ் ப்ரோ நான் வேகாரமாக இருக்குங்க நீங்கள்லாம். இல்லை அது பாய்ஸ் போகிற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணி பண்ணுறோம் ஆகிட்டோம். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயுமே நிற்காது, நேராக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க வேண்டியதான். என்ன ப்ரோ மண்டமனூர் போகிறோம் ப்ரோ, நேரம் நம்ம வாங்க போகலாம். நல்ல ஃபாகை வந்து அதாவது வைசரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேங்க ஐஸ். ஃபாகை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கவர் ஆகுதுங்க வைசரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. அதை எப்படி காமிக்கிறது உங்களுக்கு? ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மு மிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆனாலும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் வைசர். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அருங்காட்சியகம் வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட்டு போகலாங்க, க்ளோஸ்ட்டும் போட்டுருந்துச்சு. சரி அப்படியே தலையை பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீட் ஆகிட்டாப்பில் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுதுங்க, என்ன ரீசன்னே தெரில. மாடு பார்த்தியா ராபரி பண்ணிக்கிருக்கு. இங்கே நல்லா இருக்கு ப்ரோ லொக்கேஷனு. அதான் ப்ரோ நிப்பாட்டோம், இருங்க போவோம். வழி இருக்கான்னு தெரில. பூம்பாறை பூண்டி ஒரு நல்ல லொக்கேஷன் இருக்குது ப்ரோ, அங்கே எடுக்கலாம் ப்ரோ ஃபோட்டோ ஷூட்டு, தரமாக இருக்கும் ப்ரோ. ஒரு க்ரீன் ஏசியா காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை லொக்கேஷன்கிட்ட போயிருக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பூந்து விளாட்லாம், இந்த ரோடு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆஹா செம்ம கூலிங் ப்ரோ, செம்மையாக இருக்குது. ஆமாம் அவரு மேலே தப்பு, தலைவர் வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. வா செம்ம கூலிங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. வா செம்மையாக இருங்க.
ஆனால் நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுதானு தெரில. ஆனால் எனக்கு செம்மையாக கூலிங்காக இருக்குங்க, சரியான கூலிங்கு. இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டு தான் நல்லா இருக்குங்க, வைப்பாக இருந்திருக்கும். ரோடு தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. செம்மையாக கூலிங்காக வேறு இருக்குது. ரெண்டாவது இந்த ட்ரீல எப்படி இருந்தாலும் பல வருஷமாக இருக்குங்க இந்த மரம்லாம். இங்கே கடைசி வரைக்கும் போகிறோங்க, நம்ம காண்டி பார்க்குறோம். அங்கே பாருங்க டாக் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நீட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா தலையை போடிக்கிருக்கு, தலையை வெளியிட்டே பார்த்தீங்கன்னா போய்க்கிருங்க. எனக்கு வேறு பேச வர மாட்டேங்குது. எல்லாருமே அந்த டாக்கை தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க. ஃபன்னாக இருக்குன்னு. இங்கே எலிஃபெண்ட்லாம் இருக்குது போலப்பா, ஃபோட்டோ போட்டிருக்காங்க. குரங்குலாம் பார்த்தீங்கன்னா நாயை பார்த்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. பேரியம் லேக் பூம்பாறை இன்னும் 13 கிலோமீட்டருங்க. ஒரு பாருங்க பல வருஷமாக பார்த்தீங்கன்னா சாஞ்சி கிடக்கிற மரம், பலாயிரம் வருஷம் இருக்கும் அதெல்லாம். சூப்பராக இருக்குது அந்த லொக்கேஷனு. வந்தா வரட்டி பிடிச்சலான்னு பார்க்குறேன், இல்லை நார்மல் பைக்ஸ் தாங்க ரைடு போயிருக்காங்க எல்லோரும். ஃபால்ஸில் பழனி வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பழனி வியூ பாயிண்ட் மணி 5 மணி 4 மணி ஆக போகுது. ஆஹா செம்ம கோல்டுங்க எனக்கு. இங்கே பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. இங்கே போகலாம் ப்ரோ, வீடியோ ரொமான்டிக்காக இருக்கும். இங்கே பாருங்க ப்ரோ, அந்த மரத்துக்கு நடுவில் இந்த சூரிய ஒளி விழுகிறதே சூப்பராக இருக்குப்பா. ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம் தெரியுமா, நரி அதுக்கப்புறம் யானை சிறுத்தைலாம் வரும் போட்டிருக்காங்க பாரு. என்ன பாரு ப்ரோ, வைல்ட் அனிமல்ஸ் சிறுத்தை, அது என்னன்னு தெரியல. திடீர்னு ஏதாச்சும் ஒரு அனிமல் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஆனால் இடத்துல நிப்பாட்டக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. திடீர்னு யானை கூட வந்துருங்க. இந்த பாருங்க ஃபுல்லாக வேற லெவலாக இருக்குது. ரோடு மட்டும் குண்டு குழியில் நம்ம தான் நல்லா இருக்குங்க. நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா பைக் எழுதி பண்ணிட்டு போகலாம். ஐயோ வெயிலோட ஆனாலும் குண்டு குழியில் கூட நம்ம ரோட்டில் வந்துடுறாங்க, நம்ம இடிச்சு விழ வேண்டியதாக இருக்குது. சூப்பர் பைக் நோ சூப்பர் பைக், சூப்பர் பைக் நோ சூப்பர் பைக். நம்ம தான் ஓட்டி வரணும் போலங்க. நம்ம எடுத்துகிட்டா நம்ம எடுத்துடலாங்க ரைடு. சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வரோம் நான் கண்டிப்பாக இந்த சைடு வரோம். அண்ணா சொன்னதை செய்யணுங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை வந்து பற்றி நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். காலெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கைஸ். எனக்கு டைம் என்ன ஆகிட்டே இருக்குது. சீக்கிரமாக போகணும் தான் எனக்கு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணி 5 மணி ஆக போகுதுங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா குறுகிய சாலை கவனம் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. இங்கே இப்போ ஹாரி பாட்டர் மரம் மாதிரி இருக்கு. வேறு ஆனால் எல்லாமே வேறுங்க. வெளியே வந்திருக்கு, ரோட்டுக்கு வந்திருக்கு வேறு. ஆஹா செம்ம கூலிங்காக இருக்குங்க. இங்கிட்டலாம் வரீங்கன்னா சொட்ரு போட்டு வாங்க கைஸ். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. எனக்கு க்ளவுஸ் போட்டு வந்துட்டோங்க ஒரு வழியா. இந்த பழனி வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஃபைனலி இந்த பழனி வியூ பாயிண்ட் வந்துட்டோம் ப்ரோ. ஆஹா எனக்கு மூக்கில் இருந்தாலும் தண்ணி தான் அதிகமாக ஒளி இருக்கு.
மை காட். இங்கேருந்து பார்த்தா பழனி மலையே தெரியும். ஆனால் எங்கே மிஸ்ட்டு படைஞ்சிருக்கேன் அந்த வியூ தெரிய மாட்டேங்குது. சூப்பராக இருக்குங்க வியூ பார்க்குறதுக்கு. கைஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பழனி வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியுது வியூ. மழை பெய்யுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ வந்து தெரியல. வாங்க போய் பக்கத்தில் பார்ப்போம். எதுக்கு இந்த 16 Pro Max எதுக்கு சொல்லு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கிளம்பிட்டோம். செம்மையாக பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குங்க. எல்லாம் ஒரு எப்படி இருக்கு தரமாக கூலிங்கா. எழு ப்ரோ கட்டாகும் மெதுவாக தடி ஜெய் பாகுபலி சேஸு. ஓ மை காட். ஓகே ப்ரோ ஏறி ப்ரோ போகலாம். கைஸ்க்கே பாருங்கள் அந்த காலத்து பஸ்ஸு போகுது. நல்லா என்ன சைடு போய் பார்ப்போம் ப்ரோ. இது ஃபுல்லாக இது ப்ரோ. இதுக்கு மேலே இருக்கு ப்ரோ. அங்கிட்டு வா ப்ரோ கூட்டி போகிறேன். பூம்பாறைக்கு கிராமம் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? சரி உட்காரு ப்ரோ. பேசி டைம் வீடியோ எடு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பூம்பாறை கிராமம் தான் போகிறோம். வாங்க போகலாம். நீ சொல்லிட்டே தான் பாபு இருக்குன்னு போக மாட்டேன் எல்லாரும் கேட்பீங்க. இப்போ போகிறோங்க நம்ம. கோப்ரோ ஃபுல்லாக சார்ஜ் ட்ரை. கைஸ் இங்கே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது கிளைமேட்டு எல்லாம். இந்த கிராமத்தில் வந்து சாங்ஸ் வேறு போட்டிருக்காங்க. தரமான சாங் படிக்கிறது. ஃபுல்லாக விவசாயம் தான் என்ன ப்ரோ. தரமாக இருக்குது. கைஸ் அதே மாதிரி இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா ஃபேமஸுங்க. இங்கே அந்த வீட்டுக்கு புகை வர்றது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறது அழகாக இருக்குல்ல. சரி வாங்க உள்ளே போகலாம். கேட்குன்னு இருக்க மாட்டேன் இங்கே ஒரு இங்கே எனக்குள்ள. ஆனால் இது நார்மல் ஸ்ட்ரீட் ஆகுதான். ஆனால் எப்படி கொழுகுலன்னு இருக்கு பார்த்தியா இருந்துச்சு. இந்த ஒரு நாயை பார்த்துச்சுங்க. அதாங்க அதை உங்கட்டாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூக்கால் ஏரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூக்கால் பழம்புத்தூர் மன்னவனூர் கிலா வரைக்கும் வந்துட்டோங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து தான் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போவோம்னா போட்டு கத்தி அந்த இடத்துக்கு போகிறோம். நம்ம ரொம்ப நேரம் அவரோட எதிர்பார்த்து கொண்டு இந்த செம்பரி ஆட்டு பண்ணை பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஆனால் க்ளோசிங்கில் இருக்குது. அவரே இல்லையா? ஆமாம் ப்ரோ ஃபுல் டவர் கட்டு எனக்கு. உனக்கு இருக்கான் பாரு. எனக்கும் கட் ஆயிடுச்சு. டவர் இல்லையா? கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மன்னம்னூர் சுற்றுலாத்தலம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ஸ்லாம் எடுப்பாங்க. ஃபைனலாக வந்தாச்சுங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டு தலைவலி கூட இல்லை. சரி தான் ஓரம் பிடிச்சிருக்கு ஃபீவர் மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 28,080 கிலோமீட்டர் தான் ஓட்டிட்டோம். வாவ் தரமாக அட்வென்ச்சர் ஆகுதுப்பா. சந்தோஷம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மன்னம்னூர் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வேறோட பார்த்தீங்கன்னா கிளைமேட் இருக்குங்க. இங்கே பாருங்கள் என்ன ஒன்றாங்க டவர் தாங்க இல்லை. இங்கே பாருங்க நம்மளோட ஃபோட்டோ ஒரு நேரில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கவுஞ்சி வந்துட்டோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலை அல்டிமேட்டாக இருக்குது. நான் ஒன்று டவர் தாங்க கிடைக்கல. இந்த மாதிரி தான் போகிறேன். என்னோட ஜியோ சார் ஏர்டெல். உங்கள் சிம் உன்னோடது நல்லா இருக்கு ப்ரோ. இந்த கெஸ்ட் ஹவுஸை நான் யூடியூப்பில் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது ப்ரோ. நீ பார்த்துருக்க யூடியூப்பில் உன் செல்லில் பாரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டவர் கிடைக்குதுங்க. கவுஞ்சியில் விவோ அல்டிமேட்டாக அந்த வியூ. இந்த நாய் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பார்க்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா நாய். அதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்தது. ஒன்னால் நான் வாட்டுக்கு அந்த வீடியோ எடுத்துருப்பேயா. இங்கே நின்று ஏதாச்சும் ஆன் பண்ணியிருக்கலாம். நீ ஜியோ சொல்லியே வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்? நீ டவர் எடுக்கலன்னு சொன்னேன். ஹாட்ஸ்பாட் ஓகே நான் என்ன செய்ய முடியும்?
க்ளோஸையும் சொல்லி கேட்லாம் மட்டும் பிடிச்சாங்க. தலைவர் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. டக்குன்னு வா ப்ரோ. கைஸ் இங்கே பாருங்க, ஃபார்ம் ஆகி அல்டிமேட்டாக இருக்கு ரோடே பார்க்கறதுக்கு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாரிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன் ப்ரோ முஷின் ப்ரோ எங்கெங்கே போனோம்? நம்ம மணம்பூர், பூண்டி, கிலாவரை அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்னு சொன்ன படத்தில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருந்தாங்க. என்ன படம் பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்களா கைஸ். அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே தங்கியிருந்தாங்களாங்க. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஆயிடுச்சு. ஆனால் அங்கே வந்து அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்துட்டோங்க. அப்படியே பார்த்துட்டு இங்கே பாருங்க பூமானே கோல்டு பிடிச்சிங்கனால பார்த்தீங்கன்னா பேசவே முடியலங்க, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களே பூம்பாறை சிட்டி தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம். நைட்டு வியூவு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த சாங்கை போட்டு பார்த்தீங்கன்னா வைப்பாக இருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக லைட்டிங்லாம் செட்டப்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படின்னு நம்மளுக்கு ஆப்போசிட்லி ஒரு லைட்டிங் போட்ட வீடியோ இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். சூப்பராக இருக்குது. என்ன ப்ரோ என்ஜாய் தானே? ஆனால் என்னென்னா நமக்கு வந்து இந்த டைமிங் பத்தலை வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழு எடுத்தனால ரீல்ஸ் பண்ண முடியல ஒழுங்கா. சின்ன எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரீல்ஸை வந்து நானும் முசின் ப்ரோவும் போட்டு விடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பி விட்டுருங்க. அடுத்து போகிற வீடியோஸ்லாம் வேலை வந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் தெரியுமா, அவர் வந்து படத்தை நடிச்சிருக்காருங்க. அந்த வீடியோ வந்து குடிசுக்கு நம்ம ரிவ்யூ எடுத்து போகணும் அவர் நேரில் பார்த்து. இதெல்லாம் ப்ரமோஷன் இருக்குது. சென்னை வேறு போகணும். சென்னை வேறையா ப்ரோ? போகலாம் ப்ரோ. எப்போ சொல்கிறேன், எனக்குன்னு டேட் சொல்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம செல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டையில் என்ஜாய் பண்ணியாச்சு. லைவ் போகலான்னு ஐடியா பண்ணேன். லைவ் தான் மிஸ் ஆகி போச்சு. ஏன் ப்ரோ டவர் இஷ்யூ ஆகிட்டு அதனால போடாமல் நம்மளால் புரியல. 8 ஆனில் தான் ப்ரோ இருக்குது கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று சொல்லியிருக்கோம். சாண்ட்விச்சு பார்க்கலாம் கைஸ். செம்ம பார்த்தீங்கன்னா கூலிங் இருக்குது. நம்ம பண்ணின இந்த கூலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது போனே தெரியலங்க. சரியான கூலிங்கு. என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோயிங் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. கைஸ் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க வியூவு. வாவ், சி திஸ் ஒன், த கிளாசிக் ஒன்றுங்க. வியூ அல்டிமேட்டாக இருக்குது. இங்கேருந்து நம்ம வியூ பண்ணி பார்க்குறது பாருங்கள். ஃபுல்லாக காட்டேஜ் தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க. பூம்பாறை கிராமம் ஃபுல்லாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் பாடிக்கிட்டு இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே ப்ரோ தரமாக இருக்குது. ஃபுல்லாக நிறைய காட்டேஜ் இருக்குது. ஆனால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா, இது இல்லாமல் 6,000 ரூபா, 2,000 ரூபா. இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டு கூட இருக்குது. ஏன் ப்ரோ 2,000 ரூபா, 3,000 ரூபா, 6,000 ரூபா, 12,000 ரூபா ரூம் ரேட்டு. ஆனால் நம்ம பார்த்த பிறகு காஸ்ட்லியான ரேட்டு, காஸ்ட்லியான ரூம்ஸ் தான் பார்த்தோம். நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அவர் பார்த்தீங்கன்னா ப்ரோ டக்குன்னு குடிங்க ப்ரோ டீ 6 ரூபா அப்படின்னு சொன்னார். ப்ரோ இவ்வளோ சூடாக இருக்குல்ல எப்படி ஆகுன்னு கேட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு 6 சொன்னாருங்க. அதனால் நான் டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக கூலிங்காக இருக்குங்க கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மஷ்ரூம் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மஷ்ரூம் வந்து ஃபேமஸ். அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் வேறு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன டாப்பிங் ஆகுது. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டீ குடிச்சிட்டு லைவெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமிங்கலங்க, திமிங்கலத்தோட இது பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த திமிங்கலம் பார்த்தீங்கன்னா மலைக்கு இந்த வரல பின்னாடி வர மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்மையாக பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குங்க. கஃபே கஃபே எனக்கு சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருப்போம். சென்ட் பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். லைட்டை பார்த்தீங்கன்னா மின் பண்ணி நீ பறக்க ஆரம்பிக்கிறாங்க கைஸ். அவ்வளோ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம எல்லாருமே ஸ்கிப் பண்ண மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த வீடியோட லென்த் எவ்வளவு, இதை பற்றி நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஃபுல் ஃபார்மாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. நைட் வியூ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம படங்கள் பார்க்குறது இருக்கோம். செம்மையாக பார்த்தீங்கன்னா குளிருங்க.
ஃபுல்லாக வியூ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. நம்ம ஹாரிபாட்டர் மூவியில் வரும்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு தரமாக இருக்குங்க. வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது கொடைக்கானலில். ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி நீங்கள் இங்கேருந்து சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரே நாளில் வந்து கொஞ்சம் அவசரமாக முடிச்சனால வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாகவும் இதாகி நம்மளோட வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியலங்க. இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் மண்டபுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி தொடச்சி சரியான இதுங்க தொடச்சி. சரி ஓகேங்க, வாங்க போகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம சாக்லேட் வாங்காமல் போனால் எப்படி கொடைக்கானலில் நான் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கடைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்கள் போகிற டேஸ்க்கு அப்போ தான் வந்துட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.